பிரசன்னம் இறங்குதையா உம்மை நான் துதிக்கையிலே துதித்து நான் பாடுவேன் ஐயா இல்லை இல்லா நன்மைகளே துதித்து நான் பாடுவேன் ஐயா இல்லை இல்லா நன்மைகளே பிரசன்னம் இறங்குதையா உம்மை நான் பார்க்கையிலே பிரசன்னம் இறங்குதையா உம்மை நான் துதிக்கையிலே பிரசன்னம் இறங்குதையா உம்மை நான் பார்க்கையிலே பிரசன்னம் இறங்குதையா உம்மை நான் துதிக்கையிலே. உங்கள் ஆராதனை ஆவியிலே இருக்கட்டும், அனலோடு இருக்கட்டும். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ ஒரு உபவாச கூட்டத்தில், ஏதோ ஒரு முழு ஜெபத்தில் போய் ஆராதிக்கிறதில்ல. நித்தமும் நான் சொல்லுகிற அதே பலியை டெய்லி காலையிலையும் மாலையிலையும், முடிந்தால் மதியானம் கொஞ்ச நேரம் பண்ணா போதும். ஆராதனைங்கிறது இன்னைக்கு நம்ம ஆராதனை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு சன்னியாசி கிளி வளர்த்தார். அந்த கிளி நாள்தோறும் மணி அடிச்சு என்ன செய்யுமா, ஜெபம் பண்ணும். டெய்லி மணி அடிக்கும், டெய்லி என்ன செய்யும், பிரார்த்தனை பண்ணும், ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கும் கடவுளை. ஒரு நாள் ஒரு அம்மா அவர்கிட்ட வந்துச்சு, சாமி எனக்கு சஞ்சலம் இதுதான், நான் ஒரு கிளி வளர்க்கேன், எப்போ பார்த்தாலும் நீ கெட்டவ, நீ மோசமானவ, நீ கெட்டவன்னு சொல்லிட்டே இருக்கு. நான் எந்திரிச்சு அது முகத்தில் முடிச்ச உடனே நீ கெட்டவா கெட்டவன்னு சொல்லும் போது என் மனசெல்லாம் வேதனையா இருக்கேன், சஞ்சலம் இதுதான், எனக்கு என்ன செய்யறது அப்படின்னா. அவர் சொன்னாரு, அது ஏதோ ஒன்றை வச்சுட்டு தான் சொல்லுது, காரணத்தோடு தான் சொல்லுது. நான் ஒரு கிளி வளர்க்கேன், அதை பூசை செஞ்சு ஆராதனை பண்ணிட்டு மணி அடிச்சு அதுகிட்ட கொண்டாந்து விட்டா, இது அதை பார்த்து ஒருவேளை மணி அடிச்சு ஆராதனை பண்ணாலும் பண்ணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு கொண்டு வந்து என்ன செய்ய, இந்த என் வீட்டில் இருக்க கிளியோட நினைச்சி சேர்த்து விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த கிளியை கொண்டாந்து என்ன செஞ்சிச்சு, இவர் வீட்டில் இருக்க கிளியோட கொண்டாந்து விட்டுச்சு. அன்னையிலிருந்து அந்த கிளி ஆராதனை பண்ணுறதையும் மணி அடிக்கிறதையும் நிறுத்திட்டு. என்ன கிளியை ஆராதனை பண்ணலையா, மணி அடிக்கலையான்னா, நான் ஒரு பெண் கிளிக்காக தான் ஆராதிச்சுட்டு இருந்தேன், மணி அடிச்சுட்டு இருந்தேன். பெண் கிளி இப்போ வந்துருச்சு, இப்போ நான் ஆராதனையை நிறுத்திட்டேன், நிறுத்திட்டேன், மணி அடிக்கிறதையும் நிறுத்திட்டேன் அப்படின்னு. ஹலோ, அன்னைக்கு நாங்கள் வண்டியில் போயிட்டு இருந்தோம். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் அங்கே நின்றுட்டு இருந்தா. சொன்னாங்க, எப்படி மோசமாக இருந்தா, எப்படி நோயோட புருஷன் இருந்தான், ஒரே நாள் உங்கள் ஜெபத்துக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி விட்டு சரியாயிட்டு போயிருத, நீங்கள் ஆள் எப்படி நல்லா இருக்காங்க பாருங்க. ஆனால் அன்னையிலேருந்து கோயில் பக்கமே வரல. பெய்தலா நீங்கள் அதானே நமக்கு இருந்தவங்க. உங்களை சொல்லலை, நீங்கள் நல்ல பிள்ளைங்க, நடந்தனாலும் சரி. இந்த பொலிசூரில் கூப்பிட்டு எங்கே இருந்து, கர்த்தாவனூர்லேருந்து நடந்து இந்த 4 எழுதிட்டு வந்து. ஏதோ சின்ன சின்ன குறைகள் இருக்கு நம்மள்கிட்ட, ஆண்டவர் நிவர்த்தி பண்ணிடுவார். அதை நிவர்த்தி பண்ணிடணும், மனம் மாறிடணும், இல்லைன்னா தொலைச்சிடுவார். அதனாலதான் சொல்றாரு, இங்கே ஒரு சில மக்கள் இந்த கூட்டத்திலேயும் இந்த மோசமான அமைப்பிலையும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், என் வெண்ணாடையை தரித்திருக்கிறார்கள், அவர்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாயிற்று. கைதிடுகிறார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏதோ இங்க உட்கார்ந்து நம்ம அதான் சொல்றேன், சில காரியத்துக்கு அந்த ஆண்களி மணி அடிச்சு பிரார்த்தனை பண்ணது ஜெபம் பண்ணது இருக்குன்னு சொன்னா, ஒரு பெண்களி வந்த உடனே முடிஞ்சிச்சு. அதனாலதான் சொன்னாரு, ஏப்பா நீ ஆதியில் இருந்த அன்பை மணி அடிச்சு ஜெபம் பண்ணது என்ன செஞ்சிட்ட. ஆதி சபையத்தான் பேசுறேன். ஆதி சபை நித்தமும் நாள்தோறும் ஜெபத்திலேயே 9ஆம் மணி நேரத்திலே ஆண்டவரின் பாதத்திலே கூடியது. ஆண்டவரும் அவர்களோடு கூடி வந்தார். இதை இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய சபையில் உள்ளவங்க சொன்னாங்க. டெய்லி எப்படிங்க நம்ம எத்தனை இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, சமைக்கணும், குளிக்க வைக்கணும், துணி துவைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. டெய்லியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ரைட்டு தான், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஆராதனைக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அங்கே கிடையாது. இரவும் பகலும் அவரை ஓய்வென்று பரிசுத்தர் என்று இடைவிடாமல் போற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பயிற்சி பெற்றவர்கள் தான் அங்கே போய் உட்கார முடியும். அதனால ஏன் இதெல்லாம் பேசுறேன், ஏன் இவ்வளவு காடா இருக்கிறேன்னு சொன்னா, கிறிஸ்தவம் என்பது இது இல்லைங்க. ஏதோ ஒரு நன்மைக்காக, ஒரு சுகத்துக்காக, இந்த மன சஞ்சலத்துக்காக இல்லை. நீ வெற்றி பெற வேண்டும்.
நீ வெண்ணங்கி அடிக்கணும். உன்னுடைய பெயர் இப்பொழுதே ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? வெள்ளை அங்கி தரித்திருக்க வேண்டும். இந்த சரீரத்திலே கரை திரை எது இருக்கக்கூடாது. யார் மேலே வெறுப்பு, பகை, கோபம், மனஸ்தாபம், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்க உங்களை எப்படி வேணாலும் பகைட்டு. அதான் சொல்றாரு, நீ எவ்வளவோ துன்பங்களை சகித்து கொண்டிருக்கிற, மரணம் வந்தாலும் கூட அதுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனாலும் விசுவாசத்தோடு தைரியமாயிரு. உனக்கு வெற்றியின் கிரீடம் நிச்சயிக்கிறது, காத்திருக்கிறது. ஆகவே உன்னோடு இருக்கிறவர்கள், உன்னை சார்ந்தவர்கள், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை எப்பொழுது என்ன செய்யலாம்? சிறையில் அடைக்கலாம். உன்னை அறைக்குள் என்ன செய்யலாம்? பூட்டலாம். உனக்கு எப்பொழுது பைத்தியக்காரன் பட்டம் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நீ என்ன செய்ய? ஜாக்கிரதையாது, பொறுமையாது, விசுவாசத்தோடு. எதை பத்தி நீ நினைச்சாத? மனசுக்குள் கவலை கொண்டு போகாது. கவலைப்படுவதனா எவன் தன் வளர்த்தியிலே ஒரு மூலம் கூட்ட முடியும். எதை ஒழிப்போம் என்று கவலையை வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். காடுக்கு பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அழகா சொன்னாங்க, ஏன் உருவம் என்னை போலே எனக்கு முன்னால் வந்து நின்று ஆராதித்துக் கொண்டிருந்தது. அப்படி என்றால் என் ஆவி கடவுளை தொழுதது, என் சரீரமோ இடிந்தது, விழுந்திருந்தது. இதுதான் அனுபவம். இதுதாங்க ஒரு ஆவிக்குரிய, இதுதாங்க கிறிஸ்தவம். ஒண்ணுமே இல்லாம பெண்கிளிக்காக மணி அடிச்சு ஜெபம் பண்ற ஆராதிக்கிற கிளியா? இதை பார்த்தா சொல்றாரு, அன்பே இல்லை, உன்னை வாந்தி விளக்கு, முதல்ல விளக்கு என்ன செஞ்சிருவேன்? எப்படி நோயோடு இருக்கும்போது, கஷ்டத்தோடு இருக்கும்போது என்ன அன்போடு தேடி வந்தா, இதே போல என்ன செய்யும்? இந்த அன்புல என்ன செய்யும்? நிலைச்சிரு. ஆதியில ஜெபத்துக்கு ஆர்வம் வந்து ஆர்வம், ஆதியில எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணணும், எப்ப பார்த்தாலும் துதிக்கணும் இருந்த ஆர்வம் இப்பவும் என்ன செய்யட்டும்? எப்பொழுதும் தொடர்ந்து அதனால தொடர போகிறோம். எந்த டயத்தில் உட்கார போறீங்க? காலையில், இரவு எந்த நேரத்தில் உட்கார போறீங்க? இந்த கூட்டம் என்ன செய்யணும்? அந்த டயத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? சொல்ல வேண்டாம். ராத்திரி 12 மணியாக இருந்தாலும் சரி, காலை 3 மணியாக இருந்தாலும் சரி, இரவு 7 மணியாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் கடவுள் உன் ஆராதனை என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே அந்த வானவர், அதான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இங்க சிலர் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ முழங்கால் நிற்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஒன்று சிலர் பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல என்ன செஞ்சிடும்? காலை வரைக்கும் உட்காந்து. ஏன் வெலன் அங்கவே எப்படி இரவும் பகலும் அந்த புனித கூட்டத்தோடு பரிசுத்த கூட்டத்தோடு எப்படி போய் உட்காந்து ஆராதிக்க முடியும்? அங்கே போய் நீ சமணம் போட்டு உட்கார முடியுமா? அங்கே உனக்கு ஊன் உடல் இருக்கா? அங்கே ஆவி உடல் தானே. அதனாலதான் இங்கே அந்த ஆவி உடலை, ஆவி உடலை பற்றி நீ தெரிஞ்சிருக்கணும். ஆவி உடல் என்ன செய்யணும்? தனியாக நின்று பல மணி நேரம் கடவுளை என்ன செய்யணும்? வீட்டில் இடத்தில் வரத்தான் செய்யும். நீ இப்படியே பண்டாரமா போக வேண்டியது. பிரதர் மாதிரி கல்யாணம் பிடிக்காம சன்னியாசி போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை, அவங்க வார்த்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே அலையலாம் தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்பவுமே ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துட்டாரு, வேண்டாம் இந்த பாட்டிட்டேன். ஏன்னா இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு உண்டு. கொண்டாட்டி விடுவாளா? பிள்ளைலாம் விடுமா? அது நின்று அப்பா அவங்க அடிச்சுட்டாங்க, இவன் அடிச்சுட்டாங்க, எனக்கு அதை வாங்கிட்டு வாங்க, எனக்கு இது வாங்கிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் கடவுள் சக்தியை தருவார். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அதான் சொன்னார் பவுல், திருமணம் துன்பத்துக்கு ஆரம்பமாடா. திருமணம் பண்றவன் உடலினுடைய இச்சையை அடக்க முடியல, திருமணம் பண்ணிக்க. இல்லைன்னா என்னை போல் கடவுளை மகிமைப்படுத்த பிரியப்படுத்த நீ கற்றுக்கோ. ஏன்னா கொஞ்ச நாள் தாங்க இருக்க போற, மீது எல்லா நாளும் கடவுளை மகிமைப்படுத்தவும் பிரியப்படுத்தவும் நாங்கள் இடிச்சு போற இரவும் புகழ் உட்கார்ந்துட்டு போறேன். கலிலே சொல்லுங்க. அதுக்கு தான் சபையே இருக்குன்னா இதுக்கு பயிற்சி கொடுத்தான். எதுக்கு தோமா இந்தியாவுக்கு வந்தாரு? இந்த பயிற்சியை இந்த மக்களுக்கு கொடுக்கத்தான் வந்தாரு. தோமா வந்து இங்க ஏதோ ஒரு மரத்தைய மாத்தினார், மக்களை மனம் மாற்றினார். அவர் பிரசங்கத்தை கேட்டவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கைத்தட்டுங்களை பார்ப்போம். பாவ மன்னிப்பு பெற்றார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், கடவுளின் சீடர்களாக
எல்லாவற்றையும் திறந்து விட்டு கடவுளுக்கு பின்னால் வந்தாங்க. இவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ, சொத்து சுகத்தெல்லாம் பொது உடைமையாக்கிட்டு அவங்களும் நினைச்சிட்டாங்கன்னா கடவுளை நம்பி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அடுத்தவன் சொத்தையும் அபகரித்து நம்ம என்ன செஞ்சுக்கணும்? இது கிறிஸ்தவமா? அதனால சொல்றேன், இந்த கிறிஸ்தவம் இது கிறிஸ்தவமே கிடையாது அப்படிங்க. இதை பார்த்து நிறைய பேர் ஏமாந்துறாங்க. நிறைய ஹிந்துஸும் பாட்டு பாடுறது, கை தட்டுறது ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் போடுறதுலாம் நல்லா இருக்கு, ஏமாந்து ஓடியாந்துடாதீங்க. இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் என்ன வேதனை இங்கே அதிகமாக இருக்கும். குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே குடும்பம் பிடிச்சி தங்கடி ஆடிச்சான். அதுக்கப்புறம் வளைச்சிடுவான். அன்னைக்கு கொண்டா சம்பவத்தை கொண்டா, நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கண்டிஷன். ஆனால் அது எதுவும் கடவுளுக்கு உட்பட்டதாக சம்பந்தப்பட்டதாக இருக்காது. நேற்றைய சம்பவத்தை சொல்லிட்டு என் வாழ்க்கை வரலாறை சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தேன் என்று சொல்லி, மதத்தில் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவனாக, பக்தி உள்ளவனாக, எவ்வளவு நேரம் அதில் என்னுடைய நேரத்தை செலவிட்டேன் என்பதை சொன்னேன். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன்னிடத்திலே நான் வர முடியவில்லை. 3 மணி நேரம் புனிதருடைய மன்றாட்டை சொல்லி ஆராய்ந்து கொண்டிருந்த நான், பக்தியா இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த நான், மிகுந்த அருளோடு சக்தியோடு இருந்த நான், ஒரே ஒரு வார்த்தையில சொன்னார், ஓட்ட வர முடியல. எனக்கு குழப்பமாயிடுச்சு. இவ்வளவு ஜெபம் பண்றோம், இத்தனை மன்றாட்டு சொல்றோம். அதான் நம்ம மக்கள்கிட்ட கேட்டேன், நம்மளா ஒரு ஊர்ல பொண்ணு திருக்குடும்பம் மாணவர்களுடைய மன்றாட்டை சொல்லுவோம். புளியம்பட்டியில் அந்தோனியார் மன்றாட்டை மட்டும் தான் சொல்லுவாங்க. இங்க கேரளாவில் ஜார்ஜியார் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய மன்றாட்டை என்ன செய்வாங்க, நான் அத்தனை பேருடைய மன்றாட்டையும் ஒரே இடத்துல ஒரு எவ்வளோ நாளும் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரமும் மெழுகுதிரி முன்னால் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த சூட்டில் உட்காந்துருக்கும். ஏன் நான் உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்துருக்கிற ஆசனத்தில் இடுப்பு தடையில் இருக்காது, மேலே என்ன செய்யும், இப்படியே எலும்பு. அப்போ ஆவியானவர் சொல்றாரு, ஓன்ட்ட நான் வர முடியல அப்படின்னு. இல்லையா, இவ்வளவு பக்தியா உட்காந்து. அப்போ நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தண்ணி அடிச்சவன் நிப்பாட்டிட்டேன், சிகரெட்டை நிப்பாட்டிட்டேன், கஞ்சாவை நிப்பாட்டிட்டேன், ஒழுக்கமா இருந்தேன். நான் நல்லா தப்பு பண்ண நேரத்தில் யாரும் நீ உன்ட்ட வர முடியலன்னு சொல்லலை. ஆனால் நான் பக்தியா இருக்கிறேன். நீ கடவுள் இல்லை, ஏமாத்த, நீ ஏதோ என்ற பேசுறது கடவுள் இல்லை அப்படின்னு இது கிராஸ் பண்ணி பார்த்தேன். இல்லை, ஏன் வர முடியலன்னு கேட்கும்போது சொன்னாரு, 3 தடவை தான் என் பேரை நினைக்கிறேன் உச்சரிக்கிறேன், மீதி நேரம் என்ன செய்யல. எனக்குன்னு ஒரு இடத்தை நீ கொடுக்கும்போது தான், எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுக்கும்போது தான் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னுடைய பற்றெல்லாம், இந்த உலகத்தோடு உள்ள பற்றெல்லாம், மதத்தினுடைய பற்றெல்லாம் எடுத்து உன் இதயத்தை கோயிலாக்கி அதில் நான் உட்கார முடியும். கைதுக்கு பார்ப்போம். எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அப்படியா? அப்போ இப்ப என்கிட்ட இருக்கிறது என்னது? என் உடல்ல இப்ப செயலாற்றி கொண்டிருக்கிறது எது? இந்த சக்தி என்ன சக்தி? அப்பந்தான் சொன்னாரு, ஒளியின் ஆவி. பக்தி வேஷத்தை தரித்துக் கொண்டு ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே செயலாற்ற ஒன்று நான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த ஒளியின் ஆவி இருக்க வேண்டும். எல்லா மதத்திற்குள்ளும் மதத்தில் உள்ளவர்களுக்குள்ளும் ஒன்று நான் இருக்க வேண்டும், படைத்தவன் நான் இருக்க வேண்டும். இன்னொன்று இந்த உலகத்திலே தீய சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஒளியின் ஆவி இருக்க வேண்டும். அப்ப ஏன் இருக்கிறது ஒளியின் ஆவி தானா? அது நீயே நேசிப்பார். அப்ப நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு என் பாதத்தில் காத்துரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. என் பாதத்துல காத்துரு. நீ அதை மலையை கட்டி நீ நினைச்சி அந்த மலை எந்த பக்கம் விரட்டிவின்னு சொல்ற. என் பாதத்தில் காத்துரு, எனக்கு அனுமதி கொடு. நான் உன்னை தூய்மையாக்குவதற்கும் உனக்குள் வருகிறதற்கும் எனக்கு அனுமதி கொடுத்தால் போதும். இது என்ன பெரிய மலையாப்பா? அப்ப நான் இன்னைக்கு இதை பூரா ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு எந்த மந்திரத்தையும் நான் செய்யல, எந்த மந்திரத்தையும் சொல்லல. இது மத சமாச்சாரம். நீ வர முடியலன்னு சொல்றலாம். அப்ப இதை நிறுத்தி வைக்கிறது. நீ உள்ளவா? உள்ள வந்தா நீ சொல்றல அந்த ஒளியின் ஆவி, இது என்ன மட்டும் என்ன செய்யணும்? கண்ணால வெளியில போகணும். சபாஷ். எலியாவும் அன்னைக்கு ஆகாப்பும் போட்ட பந்தயம் மாதிரி எங்க ஜீவத்துக்குள்ள என்னது பந்தயம் நட. அப்போ நான் நைட்டில் உட்காந்து 12 மணி ஆயிடுச்சு, ஒன்றும் தெரியல. நல்ல நிம்மதியாக உறங்கி எந்திரிச்சேன். நீ ஏமாத்திட்ட, என்னை ஜெபம் பண்ண விடாமல் நினைச்சிட்ட, மன்றாட்டு சொல்ல விடாமல் நிப்பாட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு முகத்து கழிக்கு மறுபடியும் படுத்தம் பாருங்க.
மேல இருந்து வந்துச்சு பாருங்க. கடவுள் உருவத்துல வரல, ஒளிதான். ஒளினா ஒளி. அதை எதிர்த்து யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நிக்க முடியாது, முன்னால நிக்க முடியாது. அப்பந்தான் இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மா அந்த உருவம் என்ன செய்யும்னா எலும்பி ஓடி ஒளிய ஆரம்பிக்கும். சரீர வீட்டுக்குள்ள எனக்கு இந்த ஆன்மாவினுடைய சொருவம் என்ன செய்யணும், ஓடி ஒளிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நிக்க முடியல. அது மீண்டும் பலமாக இறங்கி வந்து என்னை என்ன செய்யுதுன்னா ஆட்கொண்டு உள்ள இருந்து ஒரு இருட்டு வெளியே போனதை கரெக்டாக காமிச்சு. ஒரு இருட்டு என்ன செய்யுது, தப்புன்னு ஓடுது. இந்த ஒளி என்னை வந்து முடிக்கிச்சு. அப்போ மயக்கம் தெளிஞ்சு அப்படியே உட்கார். சரி, கடவுள் ஒளியாக தான் இருக்கிறார். அப்போ எனக்கு மேலே ஒரு இருட்டு தான் இருந்திருக்கு. சார், அந்த இருட்டு என்ன செஞ்சிச்சு, வெளியே போயிடுச்சு. எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி. யார்கிட்ட போய் விளக்கம் கேட்கறது? சாமியார்கிட்ட ஓடி போய், அமலன் சாமியார் அவர்கிட்ட ஓடி போய் அவர் ஒரு விளக்கத்தை சொன்ன மாஸ்டர்ஸ் அவங்கள்ட்ட போய் கேட்டேன். நீ கத்தருடைய சபையை விட்டு வெளியூர்னு ஆண்டர் சொல்கிறார். இவனுக்கு பூரா சபையை விட்டு அவன்கிட்ட வந்துடுனா தான் மனசுக்கு இன்னும் திருப்தி ஆகலை. நான் எந்த முடிவும் எடுக்கலை. எப்பவுமே எதுவும் முடிவு எடுக்குன்னு சொன்னால் நிதானமாக தரேன். அப்படி இருக்கும்போது என்ன செய்யறேன்னு சொன்னால் மௌனமாக மறுபடியும் ஓடுறேன், காட்டுக்கு ஓடுறேன், ஜெபம் பண்ணுறேன். அந்த ஒரு குழப்பமாக இருக்குது, நிம்மதி இல்லை. நிச்சயம் நீ வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதி போச்சு. ஏன்னா என் டெரில் பற்ற நீ என்ன செஞ்சிட்ட, அடிச்சுட்டு. அதனால மனசு இணைஞ்சிட்டு இருக்கு. ஒன்று நீயும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இணைஞ்சிட்டு இருக்கு. ஒன்று அது இருக்கணும், நீ இருக்கணும். என்ன செய்யறக்கும் போதுதான் அவர் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்க போதிக்க ஆரம்பித்தார். நான் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவான், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவான். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவான், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவான். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவான், பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, என்னை உண்டாக்கியே என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை. எங்க நடக்குன்னா, எங்க நாட்டுக்குள்ள நடக்குது சர்ச்சைகள். தனித்து நான் பல மணி நேரம் கடவுளுடைய பாதத்திலே காத்திருக்க சில அனுபவங்கள் எனக்கு என்ன செய்ததுன்னு சொன்னால் கற்றுக் கொடுத்தது. சொல்லிலே சொல்லுங்க, ஒரு மதம் எனக்கு என்ன செய்யவில்லை, கிறிஸ்தவ மதமோ இந்து மதமோ இல்லை, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவுகளை எனக்கு என்ன செய்யலைன்னா இதை கற்றுக் கொடுக்கவில்லை. நான் பேசுகிறது என்னுடைய அனுபவத்தை பேசுகிறேன். பைபிள் பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுதுதான் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஆண்டவரே, இப்போ நான் திருட்டுத்தனமாக சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறேன், திருட்டுத்தனமாக தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறேன். ப்ளீஸ், இனி நான் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் இது என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், இதை எனக்கு எடுத்து போதும். அடிச்சுட்டு வந்தால் நான் சிகரெட் அடிச்சு வந்துருக்கிறேன், நீ என் கூட எப்படி பேசுகிறேன்? ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறேன், நீ தயவு செஞ்சு என்கிட்ட வராத, என்னால் தண்ணி அடிக்கிறது என்ன செய்ய முடியாது, விட முடியாது. நான் குடிக்கார், நான் பைபிளை தூக்கிட்டு குடிச்சிட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒன்றை கேவலமாக பேசுவாங்க. ஆனால் நீ நல்லவர், தெரிஞ்சுட்டேன். மோசமான என்கிட்ட எனக்குள்ள என்னை உன்னை காட்டிட்டேன். உன்னை மறக்க முடியல, உன்னை பிரிய முடியல. அது எனக்கு பெரிய சஞ்சலமா இருக்கு. ஏன்னா உன்னை பார்த்துட்டேன் பார்த்தியா, உன் குரலை கேட்டேன். உன் குரலை கேட்டதுனால, உன்னை பார்த்ததுனால என்னால் என்ன செய்ய முடியல, உன்னை விட்டு பிரியவும் உன்னை கஷ்டப்படுத்தவும் முடியல. ஆனா என்னால தண்ணி அடிக்காமல் என்ன செய்ய முடியல. அப்பதான் சொன்னார், அது போதும், தண்ணீடி ஒன்றை இருந்து என்ன செய்யணும், அவ்வளவுதான பிரச்சனை. அதுக்கு நான் பலத்தை தருகிறேன், நீ அதை மேற்கொள்வான். அந்த ஒரு சாராய கிளாஸை புரியும் பண்ண நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு அப்பன்னு சொன்னேன், கோபம் எனக்கு நாய்க்கு வந்த மாதிரி வருது, அந்த ஒரு முன் கோபம் இருக்கு, இப்பவும் சில நேரம் வரும். நான் எப்படி அப்பதான் சொன்னேன், இந்த இயல்புகள் இருக்கும்போது நீ என்ன செய்ய முடியாது, இது உனக்கு விரோதி, இதையெல்லாம் மாற்று என்று சொல்லி இதையெல்லாம் அவர் ஒவ்வொன்றாக மாற்றி இப்படி ஒரு நல்ல நிலையை, ஒரு உருவத்தை நேசிச்சிருக்கிறான்னா கடவுள் கொடுத்திருக்கிறான். இப்போ ஆனந்தமாக இருக்கு, எப்பவும் நிறைஞ்சிருக்கு. எது இருந்தாலும் நிறைவாரு, நீங்க என்னதான் வஞ்சாலும் நிறைவாரு, நீங்க போற்றுனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, நீங்க இருந்தாலும் எனக்கு துக்கமும், ரெண்டுலையும் சமமா இருக்கிறேன். இப்படி அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது நானே எனக்குள்ள என்ன செய்கிறேன், மகிழ்ந்து சிரிச்சுட்டு
இதை பகிரும் போது நேரத்தை எல்லாரும் சேர்ந்து சிரிச்சோம். அதனால இந்த உடலுக்குள் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பெட்டகத்தை வைத்திருக்கிறார், ஒரு தனி செக்ஷனை வச்சிருக்கிறார். அது என்னன்னா, நீ ஆனந்தமாய் இருப்பது. இந்த உலக பற்று தான், பற்றோடு இருத்தல் தான் இந்த ஆனந்தத்திற்கு கேடு. இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாது என்பதற்கு அறிகுறி. ஆகவேதான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவம் இதை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஆவிய இயல்புகளை தரித்துக் கொண்டு இதை உபயோகப்படுத்த, இதையெல்லாம் பயன்படுத்த நாம் பழகிக்கொள்வோம் என்று சொன்னார். நாம் வெண்வஸ்தரை உடுத்தியவர்களாக, நாம் எப்பொழுதும் அனல் உள்ளவர்களாக, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக இந்த உடலை விட்டு பிரியும் நேரம் வரும்போது உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு எங்கே போய் சேருவோம் என்று சொன்னால், கடவுளுடைய சன்னதியிலே போய் சேருவோம். உடலிலே சொல்லுவோங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. வேற மார்க்கம் தெரியலைங்க. உங்களை போலதான் நானும் என்ன செஞ்சேன், ஏதோ நம்ம ஒரு மதத்தில் அதுதான் பெருசு, அந்த உறவு தான் பெருசுன்னு சொல்லி வாழ்ந்தவராக சொல்றாங்க. என்ன போல யாரும் இருந்திருக்க முடியாது. நீ மதத்தினுடைய பற்றில் இப்போ நான் அதில் தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வழிபாடு தான் சொல்றேன். முன்னாடி வழிபட்டது பெண்களுக்காக வழிபாடு நடத்தி மணி அடித்தது, அது போல உள்ள வழிபாடு. இப்போ வழிபாடு நடத்துறது கடவுளிடத்தில் அன்பை ஊற்றுகிறது. உடலிலே சொல்லுங்களேன். அதனால இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் பூரா எங்களுக்கு ஏதாவது வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் நினைச்சான்னா, கடவுளிடத்துல ஆலயத்துக்கு, கோயிலுக்கு, கூட்டத்திற்கு நினைச்சாங்க. அப்படி நீங்களும் இருக்காதீங்க. சில ஆட்கள் நீங்க அப்படித்தான் இருக்கிறோம். இங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நான் தான் இங்கே வர்றது. நான் எத்தனை நேரம் நினைஞ்சிருக்கேன், எங்களுக்கு அந்த வேலை இந்த வேலை. கடவுள் பாதத்தில் இருக்கிறத விட வேற இந்த உலகத்தில் பெரிய வேலை நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு எங்கள் அண்ணன் மகளுக்கு வீட்டில் என்ன வச்சுக்கிறார், விசேஷம் நடந்துச்சு. சித்தப்பா இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஜெர்மனி வச்சுக்கிறீங்களா அப்படின்னா, சரித்த நடத்த அவ்வளோதான், வாரேன் இந்த உட்காந்து நிறைய செஞ்சுட்டு அவ்வளோதான். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. வழியிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இன்னைக்கு ஊட்டி பக்கத்தில் போக வேண்டிய ஆட்கள்லாம் அங்கே உட்காந்து எரிஞ்சிருக்கு, தியானத்தில் உட்காந்து எரிஞ்சிக்கிட்டு தலையை ஆட்டிட்டு. ஏன்னா வளர்ந்து வந்துட்டேன். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எங்கே உட்காந்துருக்கும், மோதாலும் அங்கே போய் செய்வோம், இலையை போட்டு சாப்பாட்டை உட்காந்துருக்கோம். இதெல்லாம் விருந்து என்ன, விருந்தோம் போல போய் இலை போட்டு சாப்பிட்றது அவங்களுக்கு நன்கொடை செய்கிறது. நன்கொடையே கிடையாது, கிஃப்டே கிடையாது. எல்லாரும் 5000 எழுதிட்டேன், நான் 2000க்கு என்ன செஞ்சிட்டேன், பொருள் வாங்கி வச்சுட்டேன், இப்படியெல்லாம் சொல்றான். இது என்ன கிஃப்டா சொல்லுங்க? கிஃப்டா? கிஃப்ட்னா திரும்பி என்ன செய்யக்கூடாது, எழுதி வச்சுட்டு நோட்டு போட்டு எவ்வளோ போட்டு 1001 எழுது. எதுக்கு எழுதுறீங்க? ஹலோ, இதுக்கு பேர் உறவா? இதுக்கு பேர் பந்தமா? இதுக்கு பேர் சொந்தமா? ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது கூட நம்மளால ஒரு 100 ரூபாய் என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு கிஃப்டா என்ன செய்ய முடியல. கேவலம் கிட்ட உறவு. இதை நினைச்சு பார்த்தாலே மனுஷனுக்கு என்ன செய்யாது, கடவுள் எவ்வளவு, இந்த காற்றை நீ விலை கொடுத்து வாங்க முடியுமா? இந்த ஒளியை, இந்த பிரகாசத்தை நீ விலை கொடுத்து வாங்க முடியுமா? இந்த உயிரை நீ விலை கொடுத்து வாங்க முடியுமா? இந்த உடலை நீ விலை கொடுத்து வாங்க முடியுமா? நீ குடிக்கிற தண்ணி, தோட்டத்தில் நீர் பாய்ச்சி விவசாயம் பண்ணி விளைய வச்சு எடுக்கிற நீர், இதை விலை கொடுத்து வாங்க முடியுமா? இத்தனையும் ஒப்ப இணைச்சிருக்கிறார். நான் இலவசமாக கொடுக்குறாரு, கைது பார்ப்பேன். உலகத்தை படைச்சி சர்வத்தினுடைய படைப்பு அனைத்தையும் உனக்கு கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இவரை நேசிக்கிறத விட்டுட்டு இவர்கிட்ட இருக்க வேண்டிய நேரத்தை நீ எங்க கொடுத்துட்டு இருக்கிற? அக்கா அண்ணன் மகன் என்ன செஞ்சிருக்காங்க, சாங்க வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், கடவுளுடைய நாளை தவிர வேற எந்த நாள்லையும் நான் என்ன செய்யணும். ஆனால் இன்னைக்கு முடிந்தால் பார்க்கிறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன். சிலர் வீட்டில் புருஷன் குஞ்சாடிட்டு வந்து கேட்பான், நான் டூர் போயிட்டு வரேன், கம்பெனியில் எல்லாரும் நினைச்சுறாங்க போகிறாங்க, நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு ஒன்று மேனேஜர் என்ன நினைஞ்சிருக்கிறாரு, பேர் சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு ஒன்று. அது உங்கள் இஷ்டம்ப்பா, உங்கள் இஷ்டம்னால அதை கருத்து என்ன? உங்கள் இஷ்டம்னால அதுக்கு அர்த்தம் இவன் தெரிஞ்சுக்கணும். உங்கள் இஷ்டம் தெரிஞ்ச உடனே சம்பாதிச்சிட்டான், அங்கே போய் நினைச்சிட்டான், என் பொண்டாட்டி சம்பாதிச்சிட்டான், நான் மாற அப்படின்ட்டான். இவங்க போகிற அன்னைக்கு வீட்டில் ரணகலம் தான், மகாபாரத யுத்தம் தான். காலையிலே ஆரம்பிச்சு சண்டை.
உன் இஷ்டத்துக்கு நீ சுத்துவ போவ. நான் உன் வீட்டில் வேலைக்காரியா நாய் மாதிரி வீட்டை காத்துட்டு என்ன செய்யணும்? இருக்கணும். அன்னைக்கு எனக்கு சுகம் இல்லை, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறியா இல்லையா? அன்னைக்கு அவளுக்கு சுகக்கேடு வந்துடும், கண்டிப்பா சுகக்கேடு வந்துடும். அவங்க டூருக்கு வண்டி அந்த வேனு கிளம்பி போறது வரைக்கும் இந்த சுகக்கேடு என்ன செய்யாது? வேனு போயிடுச்சு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நான் போகலன்ன உடனே சுகக்கேடு என்ன செஞ்சிடும்? சரியா? புருஷன் முன்னாடி உறவு. ஆனா இவ்வளவு நல்லவரை, இவ்வளவு அன்புள்ளவரை, இவ்வளவு எல்லாத்தையும் இலவசமா கொடுத்தவரை உனக்கு மதிக்க தெரியல, நேசிக்க தெரியல, அவருக்கு உன் வாழ்க்கையை கொடுக்க தெரியல. கடவுள் நான் யார்? இயேசு கேட்கிறார், என்னை யார் என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுக்காக எல்லாத்தையும் நான் இலவசமா கொடுக்க உணர்றீங்களா? உங்களுக்காகத்தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், தெய்வம்ங்கிறத நீங்க உணர்றீங்களா? இதைத்தான் கேட்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். இதை அறிந்த கிறிஸ்தவர்கள் தான் மனைவி, மக்கள், வீடு, வாசல் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு சிதறி போய் போன இடத்திலே என் தெய்வம் உயிரோடு இருக்கிறார், எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார். இப்பொழுது எனக்கு பசி இல்லாது தாகமில்லா என் உடலை ஆரோக்கியமா வைத்திருக்கிறவர் என் உயிரோடு இருக்கிறார். எனக்குள்ளே ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் மகிழ்ச்சியும் வைத்திருக்கிறவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுள்ளே இயேசு வந்தார், எனக்கு கவலை இல்லை, எனக்காக தந்தையிடம் அறிந்து பேசுகிறார். என்னுள்ளே இயேசு வந்தான், எனக்கு கவலை இல்லை, எனக்காக தந்தையிடம் அறிந்து பேசுகிறான். இயேசுவே போதுமே, எதுவும் வேண்டாமே, இயேசுவே போதுமே, எதுவும் வேண்டாமே. எத்தனையோ துன்பங்கள் என்னை வந்து சேர்ந்தாலும் அத்தனையும் வெல்லுவே, ஆனந்தமாய் வாழ்வே. எத்தனையோ துன்பங்கள், நல்ல கையடி, ஆனந்தமாய் வாழ்வே, ஆடிடுவே, பாடிடுவே, ஆனந்த காலே துள்ளிடுவே, ஆடிடுவே, பாடிடுவே, ஆனந்த காலே துள்ளிடுவே. எத்தனையோ பொருள் இருந்தும் நிம்மதி இல்லை என்றார், எல்லாமே வீணானே, வாழ்வே துன்பம்தானே. எத்தனையோ பொருள் இருந்தும் நிம்மதி, எல்லாமே வீணானே, வாழ்வே துன்பம்தானே. உள்ளதே போதுமென்ற உள்ளத்தை ஆளுவே, உள்ளதே இயேசுவே போதுமே, எதுவும் வேண்டாமே, இயேசுவே எதுவும் வேண்டாமே. எத்தனையோ துன்பங்கள் அத்தனையும் வெல்லுவே, ஆனந்தமாய் வாழ்வே. எத்தனையோ துன்பங்கள், இப்ப ஆடணும், பாடணும், துதிக்கணும், குதிக்கணும். அதனாலதான் அவங்கள்ட்ட ஆதி சபையில தோமா இந்த உலகத்துக்கு வந்த, இந்தியாவுக்கு வந்த பொழுது அவர் கொண்டு வந்த மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு ஆனந்த மார்க்கம், சந்தோஷம் நிறைந்த ஒரு மார்க்கம், சக்தி நிறைந்த ஒரு மார்க்கம், துணிச்சலும் தைரியம் நிறைந்த ஒரு மார்க்கம். அதனால அந்த உடல் ஆரோக்கியம் வச்சுக்கோங்க. மற்றவங்க அவங்கள உடல்ல காயப்படுத்தி காயம் இருந்தா கூட அந்த காயம் அவங்களுக்கு இடிச்சல, காயமே இல்லை, அந்த உடம்பு பூரா வலிக்கும், உடல் பூரா வேதனை, வியாதி. இதுக்கு பிறகு விளைவு என்னன்னு சொன்னா, சத்தியம் நமக்குள் இல்லாத, சத்திய ஆவியாளர் நமக்குள் இல்லாத. அதான் சொன்ன, ஒரு காலத்தில் மத வைராக்கியத்தோடு மதத்தை கட்டி கிடந்து என்ன செஞ்சுட்டு இருந்தேன், மன்றாட்டுகளையும் ஜபங்களையும் மணி அடிச்சுட்டு இருந்தோம். அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும். இப்போ எப்படி ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை, தூய்மையாக வாழணும், கடவுளுக்கு பிரியமாக வாழணும், நல்லதை செஞ்சு வாழணும், தர்மத்தை செய்யணும், அதர்மத்தை என்ன செய்யணும், அழிக்கணும். அதனால இந்த வாழ்க்கை என்ன செய்யணும்னு சொன்னா, கஷ்டத்தை கொடுக்க, வேதனையை கொடுக்கல, இன்பத்தை கொடுக்குற, அதனால மகிழ்ச்சி பொங்குதுன்னு சொல்றேன். சமய வாழ்க்கை வேதனையை உண்டாக்கியது.
சஞ்சலத்தை உண்டாக்கியது. இந்த கோயில் இருக்கிற கொஞ்ச நேரம் அந்த தலைவலிக்கு மாத்திரப்பட்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு வழி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஏதோ அந்த நேரம் கொஞ்சம் என்ன இருக்கும், மனசுக்கு மன தூய்மை, கொஞ்சம் சமாதானம் இருக்கிற. ஆனால் இது நிலையான சமாதானம். எது இருந்தாலும் சமாதானம், இல்லாவிட்டாலும் யாரை ஏற்றுக்கொண்டாலும் சமாதானம், ஏற்றுக்கொள்ளாட்டும் குடிச்சிட்டு வந்தாலும் சமாதானம், நல்லா வந்தாலும் சமாதானம். ஒரு அலையை சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்தை நீ எங்கே தேடி போவீங்க? எந்த சபையில் தேடி போவீங்க? எந்த மதத்தில் தேடி போவீங்க? பார்க்க முடியாது. நான் தேடி அலைஞ்சேன், கிடைக்கல. காயப்படுத்தி இணைச்சார்கள், இப்பவும் காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த முன்பு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம். அதனால கிறிஸ்து ஒருவர் தான் காயங்களை ஆற்றுகிறவர், காயங்களை கட்டுகிறவர். நல்ல சமாரியன் நல்ல ஒரு வைத்தியன் இடத்துல போய் கொண்டு போய் விட்டு பார்த்துக்கொள். நல்ல சமாரி அவர்கிட்ட போங்கன்னு சொல்றேன், அவரை தேடி போங்கன்னு சொல்றேன். மதத்தை தேடி அலையாதீங்க, கடவுளை தேடி போங்கன்னு சொல்றேன். நான் அதைத்தான் செஞ்சேன். கடவுள் எனக்குள் வந்தான். மதத்துக்குள்ள இருக்கிறது வரைக்கும் கடவுள் எனக்குள் வரவில்லை. அதனால மதத்தை குறைச்சி பேசல. மதம் நமக்கு தேவை. எதுக்கு தேவை? நேற்றே சொன்னேன், நம்ம செத்த அடக்கம் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. இப்படி கல்யாணங்கள் நல்ல ஏதாவது வீட்டில் ஒரு செயல்கள் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு வீடை மந்திரிக்க ஒரு ஆள் தேவை. இப்போ உள்ள காலத்துக்கு நீங்களே பெற்று மந்திரிச்சு என்ன செஞ்சுக்கலாம், அது புண்ணியமான செயலாக. அதனால இன்னைக்கு நாம் அந்த ஆனந்தத்தை வெளியில கொண்டு வரப்போம். ஆனந்தம் என்றால் என்ன? இது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே தொடங்குகிறது? மனிதன் மனதை தூய்மையாக வைத்திருக்கின்ற பொழுது, சத்தியத்தை அறிந்திருக்கின்ற பொழுது, சத்திய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கின்ற பொழுது, இந்த ஆனந்தம் ஆவியின் கனியாக, அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், இது ஆவியின் கனியாக இருக்கிறது. இது நமக்குள்ள நிச்சயம் வெளிப்படும், சுரக்கும். பேசலோ கவனிப்போம். அதனால இந்த வாழ்க்கையை என்ன செய்யணும், மாற்றும். இயேசு சொல்லும்போது, சபைக்கு சொல்லும்போது, மனம் மாறு, இந்த நிலையில் இந்த நிலைக்கு நீ மாறாவிட்டால் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாய் என்று சொன்னால் நான் வரும்போது உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், விளக்க அகற்றிடுவேன். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாத நிச்சயம் போய்விடும். அதனால இந்த சபைகளை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அடுத்த வாரத்தில் இருந்து பார்ப்போம். இன்னைக்கு நாம இந்த ஆனந்த சுரப்பி எப்படி வெளியில கொண்டு வருதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ அந்த அனுபவத்துக்குள்ள போக போறோம். ஏற்கனவே இந்த 3 நாட்களும் நீங்க ஒரு பலி செலுத்தினீங்க. இப்போ அந்த பலி செலுத்தினீங்கன்னா அந்த ஆனந்தத்துக்குள்ள போக முடியாது, அவ்வளவு பேர் மயக்கத்துக்குள்ள விரிவீங்க. அதனால இந்த பலிங்கிறது என்னங்கிறத லாஸ்ட் அந்த ஆனந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த பலி செலுத்தி அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படிங்கிறத கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறோம்னா ஒரு 5 நிமிஷம் பிரேக், தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் என்ன செய்வோம், இந்த வழிபாட்டுக்கு வருவோம். இதுக்கப்புறம் நீங்கள் முரசொலித்து நடனமை செய்து கை தாள ஒளி எழுப்பி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்க சந்தோஷத்தை ஆனந்த என்ன செய்ய போறீங்க, வெளிப்படுத்த போறீங்க. ஆனந்தம் 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 ஆனந்தமே, ஆனந்தம் 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 ஆனந்தமே, என்றும் ஆனந்தமே, இன்றும் ஆனந்தமே, என்றும் ஆனந்தமே, இன்றும் ஆனந்தமே. புதுமைகளை சொல்லி சொல்லி போற்றுவோம், புது புது பாடல் பாடி போற்றுவோம். புதுமைகளை சொல்லி சொல்லி போற்றுவோம், புது புது பாடல் பாடி போற்றுவோம். புதுமையானவர் இவர் புதுமையானவர், புதுமையானவர் இவர் புதுமையானவர். புகழ்ந்து 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 பாடுவோம், புகழ்ந்து 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 பாடுவோம். ஆனந்தம் 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 ஆனந்தமே, ஆனந்தம் 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 ஆனந்தமே, என்றும் ஆனந்தமே, இன்றும் ஆனந்தமே, என்றும் ஆனந்தமே, இன்றும் ஆனந்தமே. ஆனந்தம் 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 ஆனந்தமே.
ஆடி பாடி ஆர்ப்பரித்து போற்றுவோம், ஆடி பாடி ஆர்ப்பரித்து போற்றுவோம். ஆனந்தம் 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 ஆனந்தமே, ஆனந்தம் 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 ஆனந்தமே, என்றும் ஆனந்தமே, இன்றும் ஆனந்தமே, என்றும் ஆனந்தமே, இன்றும் ஆனந்தமே. முரசொலித்து நடனம் செய்து போற்றுவோம், மத்தாளத்தோடு சேர்ந்து போற்றுவோம். மகிமையானவர் இவர் மாறாதவர், மகிமையானவர் இவர் மாறாதவர். மகிழ்ந்து 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 போற்றுவோம், மகிழ்ந்து 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 போற்றுவோம். ஆனந்தம் 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 ஆனந்தமே. பிரைசலாம். இந்த உடல்ல சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும், ஆனந்தத்திற்கும் பேரானந்தத்திற்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு நமக்கு என்னன்னு தெரியும். ஆனந்தம் என்கிற வார்த்தையை ஞானிகள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். பிரைசலாம். ஞானி தான் என்ன செய்றாங்கன்னா, ஞானிகள் தான் அதை அனுபவிச்சோம். ஆனால் பெரும்பாலும் சந்தோஷத்தை பற்றி தான் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். எப்படி இருக்கிற, சந்தோஷமா இருக்கியா கேட்குற எல்லாரும் என்ன, ஆனந்தங்கிற வேர்ட்ஸு நம்ம ரேராக தான் கேட்கணும். கொஞ்சம் கவனிக்கமா, இது ரொம்ப முக்கியமானது. புலன் இன்பங்கள், புலன் இன்பத்தில் வரக்கூடியது சந்தோஷம். இப்போ நாக்கை எடுத்துக்கோங்களேன். நாக்கில் ஒரு லட்டு எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? இனிப்பார், சுவையார், சூப்பராக. இது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குல்ல சாப்பிடும்போது. இதே இது 70-75 வயசு கிளவி கிளவட்ட இந்த லட்டை கொடுங்க, சுவை கொஞ்சம் எப்படி இருக்கும்? வயசாக வயசாக நாக்குடைய சுவை கொஞ்சம் குறையும். அதனால அந்த வயசான கிழடுகளுக்கு என்ன குழம்பு வச்சு கொடுத்தாலும் அது சரியில்லை, நல்லா இல்லை, ஒன்றும் நல்லா இல்லை. இவா கஷ்டப்பட்டு காய வெட்டி அடுப்புல விர வைக்க போறேன்னு சொல்லி அங்கே அடுப்புக்குள்ள கையை கொடுத்து கையெல்லாம் பொத்து அவ இடுப்பொடியை இடிச்சிவா கையில் வெந்நியை ஊற்றி தண்ணியை ஊற்றி வேதனையோட சமைச்சு வச்சிருப்பா. இது நாக்கில் வச்சுட்டு ஒன்றும் நல்லா இல்லை, உட்கார்ந்து சிந்திச்சு திரிங்க. ஆனந்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கிழவிக்கு ஆனந்தம் சந்தோஷம் வருமா? கல்யாண வீட்டில் விருந்து சாப்பிட்டுட்டு சூப்பரப்பா நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு வரும். அந்த பெருசு சொல்லும், கல்யாணம் நடத்துற கல்யாணம் ஓரளவு நல்லா இல்லை, வாய்க்கு நல்லா இல்லை. இதை கல்வி எப்படித்தான் திங்க ஊரோடு தின்னுட்டு போகுது. வயசு வந்துட்டு பெரியவங்க கோச்சு விடாதீங்க, உங்களை சொல்லல. நல்லா நீங்க கவனிங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டை கொடுத்தா எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டு கொடுத்தா அது சுவையா இருக்கும். இந்த வயசானது கிட்ட 70 வயசு 80 வயசு போன உடனே நாக்கு செத்து போகும். இந்த புலன்கள் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செஞ்சிடும்? செத்துரும். இன்னொன்று, நாக்கில் இனிப்பு போட்டதுனால சந்தோஷம் வருதில்லை. இந்த நாக்கில் இந்த சுரப்பி, அதாவது இனிப்பை சுவைக்கக்கூடிய இல்லை இனிப்பை ரசிக்கக்கூடிய ஒரு சுரப்பி எங்க நினைச்சுன்னா சுரக்க வேண்டும். நாக்கு நாள் மட்டும் நமக்கு என்ன வராது? சந்தோஷம். ஒரு சுரப்பி, அதாவது இப்போ இன்னைக்குல ஒரு புளியம்பழத்தை வச்சு ஒருத்தன் வாயில வச்சிருக்கிறான்னு நமக்கு நாட்டாமடி எண்ணிக்கணும். நாக்கில் ஒரு சுரப்பி என்ன செய்யும் பார்த்து அப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும். இல்லை வேற ஏதாவது எலுமிச்சம்பழத்தை சும்மா அப்படி சாப்பினா போதும். இப்போ சொல்லும் போதே என்ன செய்யுது? ஒரு சுரப்பி என்ன செய்யுது? இது மாதிரி இனிப்பை சுவைக்கக்கூடிய ஒரு சுரப்பி என்ன செய்யுன்னு சொன்னா நாக்கில் சுரக்கணும். அங்கதான் என்ன உண்டாகும்? புலன் இன்பம், சந்தோஷம் உண்டாகும். இது அதாவது கண்ணு பார்ப்பதனால், காது கேட்பதனால், நாக்கு சுவைப்பதனால், மூக்கு சுவாசிப்பதனால், ஐம்புலன்களிலேயும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. நாக்கு தான் சுவைக்க முடியும், கண்ணு தான் பார்க்க முடியும், காது தான் இனிமையான பாடல் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். மூக்கு தான் இது என்ன குழம்பு வாசனை என்ன செய்ய முடியும்? நுகர்ந்து என்ன செய்ய முடியும்? கருவாட்டு குழம்பு வச்சிருக்கிறாங்க, கருவாட்டு குழம்பு கம்ம கம்மன்னு மனக்கு கரெக்டா என்ன செஞ்சிருவோம்? இங்க ரசம் வச்சிருக்கிறாங்க, என்ன செய்யுது?
மனக்கு தாளசம் போடுறாங்க. ஒரு வீட்டில் நான் உட்காந்து ஜெபம் பண்ண போயிருந்தேன். பக்கத்து வீட்டில் தாளசம் போடுறாங்க. கம்முன்னு மனதுச்சு. இப்போ இந்த ஆண்டா ரொம்ப காலம் கழிச்சு இந்த வீட்டில் தாளசம் போடுறாங்க. மனமே எடுக்கு. மூக்குக்கு தான் என்ன செய்ய தெரியும், வாசனையே. ஆகவே நம்ம உடல்ல கடவுள் 5 புலன் இன்பங்களை வச்சிருக்கிறார், சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். இதை ஒழுங்கா நீங்க பண்ணினீங்கன்னா, முறையா நீங்க பண்ணீங்கன்னா அது சுவை மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனந்தம் என்பது என்னன்னு சொன்னா இதை தாண்டினது, இதையெல்லாம் கடந்தது. இதுவே இல்லாமல், இந்த நாக்கு சுவை இல்லாமல், கண்ணுக்கு குளிர்ச்சியானது இல்லாமல், காதுக்கு இனிமையானது இல்லாமல், மூக்குக்கு சுகந்த வாசனை இல்லாமல், ஆழத்திலிருந்து உள்ள இதயத்தினுடைய மைய பகுதியிலிருந்து பொங்கி வரக்கூடிய ஒரு சுரத்திக்கு பேர் தான் சொன்னா ஆனந்தம். கைதிட்டு பார்ப்போம். எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இதை சாப்பிட்ட உடனே சந்தோஷமா இருப்போம். அது முடிஞ்ச உடனே என்ன செய்வோம், சண்டை விட்டு நாரிக்கிட்டு இருப்போம். அவ்வளோ சிலர் சொல்லுவாங்க, தின்னா இவன் என்ன செய்வா, பல்ல காட்டிட்டு மாமின்ட்டு வருவா, அம்மான்ட்டு வருவா, அக்கான்ட்டு வருவா. தின்னு முடிச்ச உடனே என்ன செஞ்சிருவா, அவன் குணத்தை காட்டிட்டு என்ன செய்வா, நம்மளை என்ன செய்வா, மதிப்பு இல்லாமல் பேசுவான். சில ஆம்பளைன்னு சொல்லுவாங்க, வாங்கி பறிக்கு போட்டா அத்தாம் பொத்தாம்பா, ஒன்றும் வாங்கிட்டு வரலன்னு என்ன செய்வா, அப்பாயே வரட்டாம்பா. நடக்கலையே. இதுதான் பிராக்டிக்கல் உண்மை. அதனால சில விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்னா தெரிஞ்சுக்கணும். ஆனந்தம்னா என்ன, ஆனந்தத்துக்கு அதை பாடணும். அந்த பாட்டு பாடும்போது தான் எனக்கு இந்த உணர்வு வந்துச்சு. ஆனந்தத்திற்கும் சந்தோஷத்துக்குள்ள வித்தியாசம் தெரியணும். ஒரு லட்டு வாயில போட்ட உடனே சந்தோஷமா இருக்கு, ஒரு லட்டு பெருசா. இந்த நாக்குல அந்த சுரப்பி, அந்த சுவை இருந்தால்தான், நாக்கு இருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா நினைச்ச முடியாது. நாக்கு இருக்கு, வயசானதுக்கு சுரப்பி சுரக்கலை, அதனால ருசி தெரியல, மண்ணா இருக்கு. என்னத்தை தின்னாலும் மண்ணா இருக்கு. வயசான பெருசுக இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குறை சொல்லாதீங்க. கிடைக்க கஞ்சி கிடைக்காது. நான் சமைச்சா உனக்கு நல்லா இருக்காது, நான் குழம்பு வச்சா நல்லா இருக்காது, அவன்கிட்ட போய் தின்னு நான் சண்டை வீட்டில். ஹலோ, நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பூனி தன் வாயால் கட்டாலாம், கொடுக்குறவளையும் அது சரியில்லை இது சரியில்லை, அவன் எவ்வளவு கொடுப்பாளா? உனக்கு கொடுக்குறதே கஷ்டப்பட்டு கொடுக்கா, புண்ணியத்தை கொடுக்கா. கடவுள் நன்றி சொல்லணும், தோத்துறையா இவ்வளவு என்ன செய்தான், திட்டாமல் ஒரு அன்பா சாப்பாடை கொண்டாந்து கொடுக்காத, இதுக்கு நன்றி தாயி, நீ நல்லா பண்ணியிருக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருங்க, அடுத்த என்ன செய்ய இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுப்பான். என்ன வைக்கிருப்பான், ஒன்றும் சரியில்லை. அவட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத போய் நீ சொன்னா அவள் சொல்லாமல் இருப்பாளா? அவளை கூப்பிட்டுக்கிட்டு விரிக்கணுமாங்கும், வான்னு சொல்லி மணிக்கணக்காக அதை விரிச்ச உடனே அவள் போய் அங்கே நினைடுவா, வச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லி விடுவான். சாயங்காலமே உனக்கு சோறு கட்டாயிடும். பேசலாம், உண்மையா இல்லையாமா? சில ரகசியங்களை சொல்லித்தரேன். பெரிய ஆட்கள் நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வழி என்னென்னா, இந்த மகன் நல்லா கொடுத்தா, இவா தான் என்ன செஞ்சா, பெத்த பிள்ளையை காட்டிலும் என் வயிற்றில் பிறக்காதான் ஒரு குறை. ஒரு ஐஸை வச்சிங்கன்னா வேலைக்கு என்ன செய்யும், பசிக்காமல் சாப்பிட்டுட்டு வீட்டில் என்ன செய்வீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. சுரப்பி தன்னால் சுரக்க, ஆண்டவரே இந்த நாட்டில் சுரக்க வேண்டிய சுரப்பி சுரக்கட்டத்தை ஜெபம் பண்ணுங்க, அவர் என்ன செய்வார், சுரக்க பண்ணுவார், சுவையை தருவார். அதான் சொல்கிறேன், நாக்கினுடைய சுவையில் சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் கடவுள் நமக்கு தந்திருக்கிற இதயத்தில் இருக்குன்னா ஆனந்தம் இருக்கிறது. கலிலேயே சொல்லுங்க, இந்த ஆனந்தம் தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும், கிட்னி, கணைய, காற்று எல்லாத்துக்கும் சுரக்க வேண்டிய சுரப்பிகளை சுரக்க வச்சு இந்த உடலை ஆரோக்கியமா வச்சிருக்க. ஆரோக்கிய கேடுதான் நோய். விளங்கலையா? உடல்ல ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா என்ன வந்துருது? உடல் ஆரோக்கியம் கெடாம இருக்குன்னு சொன்னா இதயத்தில் உள்ள ஆனந்தம் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷம். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்க என்ன தெரியுது, அதுக்கு பேர் என்ன கிடையாது, சந்தோஷம் தான் சொல்றேன். கொஞ்சம் நாளானதுக்கு அப்புறம் தெரியும், நாக்கில் சொன்ன போயிடும், அந்த சுரப்பி என்ன செஞ்சிடும், சுரக்கிறது ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா இங்கே வருத்தம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, கோபம் இருக்கு, மன சஞ்சலம் இருக்கு, காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, குற்றப்பொழி உணர்வு இருக்கு. ஒன்று நாம் பெருசா நினைப்போம், நாம் பெரிய ஆள் நினைப்போம். இன்னொன்று, நான் தன்னை ஒன்று ஆகாதவன், என்னை யாரும் மதிக்கலை, நான் எதுக்கு லாய்க்கல, நான் பிறந்திருக்கிறதே வேஸ்ட்டு. ஒன்று நம்மகிட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்கும், இல்லைன்னா மேட்டிமே இருக்கும். ரெண்டு தான்.
ரெண்டும் இருக்கும் நம்மகிட்ட. ஒன்று நம்மளை பெருசாக நினைப்போம், இவன் நம்மளை மதிக்கல, நம்ம போகக்கூடாது, இவங்க நம்மளை பத்திரிகையில் பேர் போடலாம், நம்ம என்ன செய்யக்கூடாது, வசதியாக நினைப்போம். இன்னொன்று நம்மளை தாழ்வாக நினைப்போம், நம்மளை ஒன்றும் இல்லை கஷ்டப்படுறதுனால என்ன செய்யலை, நம்மளை இது பண்ணலை, தாழ்வு. ரெண்டுமே கேள்வி. நான் வசதியும் இல்லை, நான் தாழ்வாகவும் இல்லை, நான் எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன். கைதிகளும். அப்போ இப்போ ஆனந்தம் என்பது வேற வெளியிலிருந்து வரக்கூடிய ஒன்றல்ல, தனக்கு உள்ள இருந்து இதயத்திலிருந்து பொங்கி வரும் ஒரு ஊற்று. அது எப்போ வரும்னு சொன்னா, கடவுளை தொழும்போது, ஆவியிலே உண்மையிலே அவரை தொழுகின்ற ஒரு மனுஷனுக்குள்ளே கள்ளம் கவடம் இல்லாது, இந்த பெண்களுக்காக மணி அடிச்சு பிரார்த்தனை பண்ண ஒரு கிளி மாதிரி பண்ணனா ஆனந்தம் வராது. கடவுளை நேசிக்கும் போது, உண்மையாக அன்பு செய்யும் போது உள்ளத்தில் என்ன வரும், ஆனந்தம் உண்டாகும். அப்படி நம்ம ஆராதிக்கலாமா? அப்படி நம்ம ஆராதனையை தொடரலாமா? நடனமாடி முறை சொல்லிட்டு இங்கே இசையை தட்டி நல்ல சவுண்டாக வச்சு நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்னு சொன்னால், கடைசி இந்த 4வது நாள் தியானத்தை முடிக்கும்போது, 4வது நாள் முடிக்கலை, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு அதிர்ச்சி. இன்னும் 47 நாள் நீங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறீங்க, இங்கே வெள்ளி சனி ஞாயிறு வந்துடுவீங்க, காலையிலையும் சரி சாயங்காலம் 2 நேரம் பண்ணிடுவோம். மற்ற நாள் நீங்கள் விடாமல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேரமாவது என்ன செஞ்சிடணும், இந்த பலியை நீங்கள் செலுத்தியாகும். யோபு நாள்தோறும் காலையிலே பலி செலுத்தினான். காலை நல்ல நேரம், ஒரு 3:30 4 மணிக்கெல்லாம், 3 மணி கூட கொஞ்சம் கஷ்டம், 3 மணிக்கு நல்லது, கஷ்டமாக இருந்துச்சுன்னா 4 to 5 1 hour நீங்கள் இந்த பலி செலுத்தலாம். 4 to 5 சோத்திரம் சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, ஆண்டவரே பிரதரை ஆசீர்வதி, அவர் கஷ்டப்படுறாரு, அவர் கஷ்டத்தெல்லாம் நீக்கி ஆண்டவரே அவருக்கு நல்ல என்ன செய்யும், நிறைய பணத்தை கொடுங்கப்பா, இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்காருங்க. 4 மணிக்கு எழுதி அடுத்து அவளை என் தங்கச்சி என்ன செய்தா, ரொம்ப கஷ்டப்படுற ஆண்டவரே, அவளுக்கு 4 குட்டப்பிள்ளை இருக்கு, அவளுக்கு நிறைய பணத்தை கொடுங்க, அவளுக்கு என்ன செய்யணும், இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக முடியும், நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வாருங்க ஆண்டவரேன்னு காலையில் எழுந்து ஜெபம் பண்ணக்கூடாது. காலையில் எழும்பி கர்த்தரை தேட வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்க, இந்த வரைய புருஷன் குடிக்காரனா இருக்காண்டவரே, என் குடியில இருந்து என்ன செய்ய மாத்துங்க ஆண்டவரே. இது ஜெபம் கிடையாது, இது காலையில் பண்ணக்கூடியது கிடையாது. இது இப்படி ஏதாவது உபவாச கூட்டம் முழுவதும் ஜெபத்தில் சொல்லுவாங்க, அப்போ அங்கே நீங்கள் வந்து எழுதிங்க. காலையில் எழும்பி எழுச்சின்னு சொன்னால் கடவுளை தேடுறது. ஸ்தோத்திரம்பா, எவ்வளவு நீங்கள் ஒரு நல்ல இரவை தந்து நிம்மதியாக உறங்கி ஒரு நாளை தந்திருக்கிறீங்களே. இன்னைக்கு எனக்கு காற்று, நீர், நெருப்பு, வெளிச்சம் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறீர்கள், இலவசமாக கொடுத்துருக்கிறீங்களா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன்னா புதுசாக வந்து நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு காலையில் என்ன பண்ணுன்னு தெரியாது. காலையில் எழுப்பின உடனே பிள்ளைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அங்கே வேறு யாருக்கும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யாராவது ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் எழுப்பி நீங்கள் என்ன செய்யணும், கடவுளை தேடுங்க. காலையிலே கடவுளை தேடுகிறவன் அப்போ எப்படி தேடணும், பலிகளினால தான் அவரை தேட முடியும். பழைய ஏற்பாட்டு பூரா பார்த்தீங்கன்னா பலிகளினால தான் கடவுளோடு என்ன செஞ்சாங்க, தேடினாங்க, கடவுளோடு பேசினாங்க, கடவுள் அவங்களோடு பேசினார். பலிங்கும் போது கர்மம் பாவம் எல்லாம் எரிஞ்சு போகக்கூடிய. இன்னொன்று, கடவுளுக்கு பிடிச்சமானதை தான் நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும். அதுதான் சொன்ன சங்கீதம் 50:23 சொல்லும்போது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கடவுளை என்ன செய்கிறான், அதில் அவர் பிரியமாக இருக்கிறார். அதுதான் சொன்னேன், ஸ்தோத்திர பலி சொல்லல்ல. சில இடத்துல ஸ்தோத்திரம் சொல்லுவோம் சொல்லல்ல, ஸ்தோத்திர பலி. இந்த பலியில் என்ன இருக்குன்னா 3 அம்சம் இருக்கு, ஆமை, அர்ப்பணம், ஆராதனை. இதை நீங்க எப்படி பண்ணணும்னு சொன்னா, நீங்க டெய்லி உங்க சபையில பண்ணது, கிறிஸ்தவர்கள் பண்ணக்கூடியதை தான் நான் கொஞ்சம் என்ன செய்யறேன், டிஃபரன்ஸா சொல்றேன், அதை ஒரு ஆழமா சொல்றேன். நீங்க உதட்டுல சொல்றீங்க, அடி வைத்திலிருந்து சொல்லுங்க. உதட்டுல சொல்லும்போது சூத்திர ஆண்டவரே, சூத்திரம், சூத்திரம் கர்த்தாவே, சூத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே சூத்திரமா, சூத்திரமா, அந்த ராணி சிஸ்டரை ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டவரே சூத்திரம், அந்த மகளுடைய பிழையினைகள்லாம் எடுத்து கொடுங்க ஆண்டவரே, சூத்திரம், 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 சூத்திரம். ஆண்டவரே இந்த மேரி சிஸ்டர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா என்ன செய்யுங்க, சுகபலத்தை கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பண்ணுங்க. 2 பேரும் சொல்லியிருக்கிறேன். நான் அடுத்து என்ன செய்வாங்கன்னா, இங்கே எத்தனை பேர் தெரியுமா, பேர் தெரியுமா, அத்தனை பேரை தெரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு மம்மி பையன் உண்டு, ராஜன்னு சொல்லி.
என் பேருக்காரங்க 2 பேரும் ஒரு நாள் ஒரு ரூமில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் எழுப்பி அமைதியாக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடி உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் பிரசன்னத்தில் இருப்பான். ஆரம்பித்தான் பார்க்க எத்தனை பேர் தெரியுமோ 2 மணி நேரம் அவ்வளோ வேறையும் சொல்லி நினைச்சிடுவோம். அந்த ஸ்டாரை ஆசீர்வதிங்க, அந்த டீச்சரை ஆசீர்வதிங்க, இந்த ஆஃபீஸில் உள்ள இவரை ஆசீர்வதிங்க, இந்த மேனேஜரை ஆசீர்வதிங்க, கம்பெனியில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நிறையா சொல்லி நினைச்சிட்டான். என்னன்னே டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னே அப்படின்னா, ஏப்பா உங்கள் கூட நாங்கள் போட்டி ஜெபம் பண்ண முடியாதுன்னு டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாதுல்ல. இத்தனை பேர் வேற எப்படா நீ உள்ள மனசுக்குள்ளே வச்சிருந்த? கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல இவ்வளவு பேரையும் வச்சுக்கிட்டு காலங்காத்தாலும் எழுப்பி அத்தனை பேர் தெரிஞ்சுது. யாரு நாங்களாம் ஜெபம் பண்ண முடியும், உங்ககிட்ட நாங்கள் நிற்கவே முடியாது ராஜா அப்படின்னு. அவன் நம்ம கத்தோலிக்க சபையில் வந்து அவன் சீத்தியம் பெந்தைகோஸ் மிஷில் பெந்தைகோஸ் அந்த புல் கை போட்டிருப்பாங்கல்ல, அந்த இதில் இருக்கும். அப்போது நீங்கள் தான் அந்த 1,20,000 பேர் நீங்கள் மோட்சத்துக்கு போகக்கூடிய ஆட்கள், நீங்கள் கண்டிப்பாக போவீங்கப்பா, நல்லா பண்ணுறீங்க, எங்களுக்கு இந்த அளவுக்கு என்ன செய்ய முடியாது, யாரும் தெரியாது, ஜெபம் பண்ண பக்கு இல்லை சொல்லிட்டு ராஜன் கொஞ்சம் டென்ஷனாக பண்ணுற ராஜன், இந்த டென்ஷனை விட்டுட்டு கொஞ்சம் அன்பா கொஞ்சம் பாசமாக ஸ்தோத்திரம் கொஞ்சம் சொல்லி பாரு அப்படின்னு. என்னென்ன அப்படின்னா எல்லாம் பண்ணுற அந்நிய பாசையில் போய் கொஞ்சம் ஆவியில் ஜெபம் பண்ணணும்னா பலி எடுப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸ்தோத்திர பலினா என்ன கொஞ்சம் செஞ்சுப்பாரு, பிடிச்சா பண்ண, இல்லைன்னா விட்டு அடுத்த நாளையிலேருந்து என்ன செஞ்சிடு, ஒரு லைனில் என்னச்சு இன்னும் ஒரு 10-100 பேரை சேர்த்துக்கிட்டு என்னச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு. என்னென்ன இதை சொல்லுங்கண்ணே அப்படின்னா, பொதுவாக என்ன அந்த தியானம் நடத்துறது, அந்த அபிஷேகத்தில் நடத்துறதுல கொஞ்சம் மதிப்பான். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் உட்காரு, ஒரு 2 செகண்ட் தாங்க, ஒரு 2 நிமிஷம் ஆகலை, உள்ள இருந்து வந்துச்சு பாருங்க சத்தம், ஆவி நிரப்புதல், ஆனந்தம், அந்நிய பாச, தீர்க்க தரிசனம் எல்லாம் வெடிச்சு சர மாதிரியா வந்துச்சு. விட்டுட்டு அமைதியா பண்ணு அப்படின்னு. வீட்டுக்குள்ள காலையில நடக்கிற விஷயம், கடவுளை தேடி நீ பலி செலுத்திப்பார் அப்படின்னு. பலி செலுத்தினா பாருங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் நீங்க இப்போ நான் கூட உங்களுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்றது ஒரு அனுபவத்துக்காக சொன்னேன். நீங்க நல்ல ஆவிக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல ஸ்தோத்திரம் கட்டாகணும். நான் சொல்றது பலி, நீங்க செலுத்துற பலி கட்டாகி தெய்வத்தினுடைய அருள் ஆவியானவருடைய நிரப்புதல் வந்து நீங்க உங்களை மறந்து மேல போயிடும். இந்த பலி உங்களை எங்க கொண்டு போகணும்னா, ஒண்ணு அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவோம், இன்னொன்னு அவர் நீங்க இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யும், அவரை கொண்டு வரும். ரெண்டு நடக்கிற விஷயம். ஸ்தோத்திர பலியில தான் சொல்ல, ஸ்தோத்திரம் சொல்லல, நீங்க ஸ்தோத்திரம் சொல்லாதீங்கன்னு சொல்றேன். இங்க எப்பவுமே தியானத்துல சொல்ற விஷயம் என்னன்னா, ஸ்தோத்திரம் சொல்லாதீர்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்படியை கடவுளுக்கு செலுத்துங்கள். அதுல தான் அந்த பிரியமா இருக்கிறார். அதான் நேரத்து ஒரு உதாரணம் சொன்னேன். அவளுக்கு கொஞ்சாதிக்கு பிடிச்சது அந்த 550 ரூபாய் சேலை தான். அதுல அவ பாடுற பாக்குறா, டிசைனை பாக்குறா, அந்த துணி குவாலிட்டியை பாக்குறா, நைஸை பாக்குறா, இது பிடிச்சிருக்கு. இவன் ஆம்பளை புருஷனுக்கு என்ன தெரியும், விலையை பார்க்கறான். இந்த இவ்வளவு வேணா கூட அவருக்கு 5000 ரூபாய்க்கு மேலே தூக்கி போடியாமா. அவன் 5600 ரூபா ஒரு சேவை தூக்கி போடுவான். 5000 கட். இவளுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. இவன் பாப்பா முட்டாள், எவ்வளோ அழகான சேலை, பாடு எப்படி இருந்துச்சு, டிசைன் எப்படி இருந்துச்சு, அது தரம் இவன் நல்லா இருந்துச்சு, இது சேலை மாதிரியா இருக்கு. இவன் சொல்ல மீற முடியாது. இவன் இது எடுனா என்ன செய்யணும், இல்லைன்னா வீட்டில் என்ன செய்வான், இவன்கிட்ட சண்டை போட முடியாது. பரவாயில்ல, எனத்தையும் இளவதி இணைச்சி எடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்து திட்டிகிட்டே இருப்பான். ஏன்னா நான் பிடிச்ச சேலை, எனக்கு மனசுக்கு பிடிச்சது நீ செய்யலை. ஹலோ கேக்கா, இந்த கவனி, ரொம்ப முக்கியமானதை பேச. அந்த 550 ரூபாய் சேலை எடுத்து கொடுத்து வாமான்னு கூட்டிகிட்டு வந்தா வீட்டில் அவள் என்ன செய்வான்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனால் 5000 ரூபா நீ விலையை மட்டும்தான் பார்த்த, அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல என்ன செய்யல. 5600 ரூபான்னு சொல்றது உனக்கு பிடிச்சிருக்காடின்னு ஒரு வார்த்தை கேட்டியா? கேட்கல. அவன் நினைக்கா என்கிட்ட கேட்டுருந்தா நான் சொல்லியிருப்பேன், வேற மாத்துன்னு சொல்லியிருப்பேன். உனக்கு பிடிச்சிருக்கு நீ எடுக்க சொல்லி எடுக்க சொல்லிட்டியே, இதை நான் உடுத்த மாட்டேன். இதுதாங்க கடவுளுக்கு பிடிச்சமானது. ஸ்தோத்திர பலி ரலிலே சொல்லுங்க. பிடிச்சமானது செலுத்தினீங்கன்னா ஏற்றுக்கிடுவாரு. உங்க வாட்டில் உங்க விஷயத்துக்கு எனத்தையே பண்ணீங்கன்னா அவர் எடுத்துக்க மாட்டார். பேசலாம் விளங்குதா விளங்கலையா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு எனத்தையே ஜெபம் பண்ணுவீங்க. இல்லை, வேதத்துல முன்னால் உள்ள மகான்கள் முற்பிதாக்கள்
அவருக்கு எது பிடிச்சமானதுங்கிறத தெரிஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி அதை சரித்திர வரலாறு எழுதியிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்காங்க. எது அவருக்கு பிடிக்குங்கிறது அவங்க தெரிஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா ஸ்தோத்திர பலியிட ஆரம்பித்தார்கள். இதைத்தான் பவுல் சொல்றார். உதடுகளிங்கனியா ஸ்தோத்திர பலி நிறுவனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுவார். அப்ப அவருக்கு பிடிச்சமானது செலுத்தலாம்னா, ஏன்னா செய்தியை முடிக்க போறதுனால நான் என்ன செய்யறேன், நம்ம அந்த இதுக்குள்ள வழிபாட்டுக்குள்ள போறதுக்கு அதை முடிக்கிறேன். அதனால இந்த ஸ்தோத்திர பலி இது எப்படி பண்ணணுங்கிறத இப்ப ஆசனம் இந்த சீட்டு ஏன் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னா, நீங்க இந்த பலி செலுத்தும் போது இறைவனுடைய அருள் என்ன செய்யணும்னா நிரம்பி வலிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி சீட்டில் வந்து இது படும்போது இதுதான் பவுல் அவங்க ஜெப நேரத்தில் அவங்க வச்சிருந்த கர்ச்சிப்பு, அவங்க வச்சிருந்த சால் இதை யூஸ் பண்ண காரணம்னா, அவங்க இந்த பலி செலுத்தி இந்த மாதிரி கடவுளுடைய அருள் அப்படி நிறைஞ்சிருக்கும் போது அது அப்படியே நிறைஞ்சி உடை அவங்களுடைய இருக்கிற இடம் இதெல்லாம் நிரம்பி இருக்கும். நான் தூத்தூரில் உட்காந்து ஒரு இடத்துல தான் என்ன செய்வேன்னா அந்த ஜெபம் நடத்திட்டு வருவேன். சொல்லுவா, அண்ணா நீ உட்காந்து ஜெபம் பண்ண இடத்துல ஜெபம் நடத்தின இடத்துல தான் நான் என்ன செய்வேன், நீ இல்லாத நடத்துவேன். அப்படி புடையலாக இருக்கும். இந்த இடத்துல உட்கார்ந்தாலே ஒரு தனி அபிஷேகம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சீட்டில் நீங்கள் உட்காந்து பண்ணும்போது இந்த இது நிரம்பி அப்படி போயிட்டு இது இருக்கும். உங்களுக்கு ஒரு நோயோ ஒரு சஞ்சலமோ கஷ்ட நேரத்தில் இந்த சால்வையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தாப்புல அந்த இறையர்கள் வேஸ்ட் ஆகும், அது வந்து பிரயோஜனப்படுத்தலாம். ஒரு வியாதியத்துக்காக ஒரு சோம்பலாத ஆளுக்கு அதை கொண்டு விரிச்சு அதில் படுக்க வச்சிங்கன்னா நோயாளி இணைச்சிவாங்க, சுவாங்க. இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் பண்ண விஷயங்கள். அதனால தான் அவங்க கச்சையை போட்டு என்ன செஞ்சாங்க. இதே சீட்டை நான் இப்போ விரிக்கிறேன். இந்த 2-3 நாள் அதில் இணைஞ்சிட்டு உட்காந்து நான் இணைஞ்சிருக்கிறேன்னா தியானம் பண்ணியிருக்கிறோம், தியானம் நடத்தியிருக்கிறேன். இப்போ இந்த சீட்டை விரிக்கிறேன், நீங்கள் நின்று பாருங்கள், நோயாளி அதில் குணமாவீங்க. உண்மையிலே ஆவியின் நிறைவு தாகம் இருக்கிறவங்க அதில் நின்று பாருங்க. இப்போ நம்ம ஒரு டெமோ பண்ணுவோம், நீங்கள் நிற்க போகிறீங்க. இப்போ ஒரு சேலஞ்சுக்காக பாருங்க, ஏன்னா தெரியுதுங்கிறதுக்காக. நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, கண்ணை மூடி நிற்க தான் போகிறீங்க. ஆனால் தூக்கி எறியப்படுவீங்க. ஆவியினுடைய அபிஷேகம் என்ன செய்யும், பல மடங்கு. ஏற்கனவே ஜெபம் பண்ணுற நேரத்தில் கிடைச்சதை காட்டிலும் பல மடங்கு என்ன செய்யும் சொன்னால் உங்களை அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும், இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும்? அப்போ தியானம் அதான் சொல்கிறேன், ஒரு மருந்து மாத்திரை என்னுடைய பலன் பக்க விளைவு நோயை உண்டாக்குது. ஒரு தியானத்தினுடைய பக்க விளைவு உடலுக்கு சக்தியை உண்டாக்குது, ஆரோக்கியத்தை உண்டாக்குது, ஞானத்தை உண்டு. இழுத்துறாங்க, அது அப்படித்தான் இருக்கும். அடிக்கப்படாது, அது அது முள்ளும், அது இழுக்கும். அதான் அதனுடைய வேலை. இதெல்லாம் பொறுமையா சகித்துக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ்லாம் அதுக்கு மோகம் ஆடி போச்சு பாருங்க. அதுக்கு ஒரு சாக்லேட் இருக்குங்க, எவ்வளோ ஆர்வமாக அங்கேருந்து நடந்து வந்திருக்கு இன்னைக்கு ஜெபத்துக்கு. பிரைஸ்லாம் நிலையிலே சொல்லுங்களேன். கீழே விழுந்துட பார்த்தியா, அதனால ஒன்றும் இல்லைண்ணே. சரி, இப்போ நல்லா கவனிப்போம். வாழ்க்கையில் இதான் கற்றுக்கொள்ளணும். அதான் நம்ம வந்து நிதானத்தை எல்லாம் இது பண்ணி ஜெபத்துக்குள்ள போகிறோம். ஜெபம் காலையில் நீங்கள் செய்ய போகிற பலி என்னன்னா, இந்த மாதிரி கண்ணை மூடி உட்காந்து முதல்ல அமர்வு முக்கியம். நிதானமாக மனசுக்குள்ளேருந்து வாரதெல்லாம் அப்படி போய் மனசை ஸ்டாப் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷமாவது எதையும் நினைக்காம எந்த ஜெபமும் பண்ணாமல் சைலண்டாக உட்காந்து அமர்வு. முதலாவது இயேசு சீடர்களை தம்மோடு இருப்பதற்கு அழைக்கிறார். உட்காருங்க அப்படிங்கிற முதல்ல சமமாக அனுப்பிச்சிங்க, என் கூட உட்காருங்க, மனசை கிளியர் பண்ணுங்க, அமைதியாக இருங்க. அந்த அமைதிக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், உங்கள் பார்வையை எங்கே கொண்டு வரீங்க. இங்கே தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், உங்கள் கவனம் வேறு எங்கேயும் திரும்பாது. 2 புருவத்துக்கு மத்தியில் கொண்டு வரும்போது உங்கள் முழு கவனம் இருக்கும்போது ஞான கண் தர ஒரு ப்ரெசன்ஸ் அங்கே உண்டா விரியும். இந்த பிரசனை விரிஞ்சதுக்கப்புறம், ஒரு பிரசனை வந்ததுக்கப்புறம், இந்த பிரசனம் தான் உங்கள் துதியை நிச்சயம்னா மேலே எடுத்துக்கிட்டு போகும். அது யார் பிரசனங்கிறது நமக்கு தேவதூருடைய பிரசனமா, ஆவியானவருடைய பிரசனமா, இயேசுடைய பிரசனமா, பிதாவுடைய பிரசனமாங்கிறது நமக்கு உள்ள ஞானத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தூதன் ரபேல், இப்போ என்னாரு, இப்போ ஜீசஸ், இப்போ ஆவியானவர், இது கண்டுபிடிக்க முடியும். இந்த பிரசனம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, உங்க பலியை ஸ்டார்ட் பண்றீங்க. சொல்லும்போது அதான் சொல்றேன், கட் பண்ணாம
இந்த தூபம், இது ஒரு தூபம், நமக்குன்னு ஒரு தூப கலசம். இது பைபிள்லேருந்து உங்களுக்கு விளக்கணும், நேரம் இல்லை. இந்த தூப கலசம் நிரம்பும் போது அங்கிருந்து நிரம்பின உடனே அக்கினி எரிச்ச ஆரம்பிச்சிடும், அப்படியே இறங்கி விட ஆரம்பிச்சு. அப்போ நமக்கு தெரியும் அடுத்து இன்னொரு நெருப்பு, ஒரு உஷ்ணம், நம்ம உடல்ல உஷ்ணத்தை பார்க்க முடியும், முன்னால் உஷ்ணத்தை பார்க்க முடியும். இந்த உதடெல்லாம் காந்த ஆரம்பிச்சு, எரிய ஆரம்பிச்சிடும். கண்ணு அப்படியே அனல ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும், உதடெல்லாம் இதாக ஆரம்பிக்கும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் விட்டுருங்க, அப்படியே கண்ண முடியே இருங்க. நிரம்பின உடனே இது என்ன செஞ்சிடும், ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆன உடனே அப்படியே விட்டுட்டு நீங்கள் அப்படியே இருந்தால் போதும். குற்றால அறிவில் தண்ணி விழுந்த மாதிரி உங்கள் தலையில் என்ன செய்யன்னு சொன்னால் இந்த ஒளி கதிர்கள் வெளிச்சம் என்ன செய்யன்னு சொன்னால் விழுந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்சால் தொடச்சிக்கிட்டே இருங்க. குளிக்கும் போது தலையை அப்படி தேய்ச்சிட்டு இருந்த மாதிரி இந்த முகத்தை அப்படி தொடச்சிக்கிட்டே இருந்தால் போதும். இன்னும் அப்படியே என்ன செய்யும், வலிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதான் சொன்னேன், சீட்டை விரிக்க சொன்னது. இதை நிறைஞ்சிருச்சு, பெனிஃபிட் உண்டு. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டத்துக்கு இந்த வல்லம் என்ன செய்யன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனம். யாருக்காவது நீங்கள் என்ன செய்யலாம், பண்ணலாம். இது நிரம்பி இருக்கும்போது இப்படி அதிகமாக நீங்கள் பண்ண என்ன நடக்கும்னு சொன்னால் உங்கள் உடலும் ஆவிக்குரிய தன்மடைஞ்சு இப்போ தான் என்ன நடக்கும்னு சொன்ன பலி செலுத்தும் போது இந்த குரோதம், காமம், வைராக்கியம், இந்த கட்டுக்கடங்காத இந்த கொலை வெறி இதெல்லாம் என்ன செய்யணும்னா தன்னாலே சாகும். நீங்கள் எப்படி மாறினீங்கன்னு சொன்னால் இப்படி பலி செலுத்தி பல மணி நேரம் கடவுளுடைய பாதத்தில் டெய்லி ஊரில் வேணால் கேட்டு பாருங்க, அம்மாட்ட கேட்டு பாருங்க. மோட்டர் ஆஃப் பண்ணி போட்டு 4 மணி ஆனால் என் பாட்டில் போயிடும். 5 to 7 வரைக்கும் காட்டில் தனியாக உட்காந்து இதை மட்டும் பண்ணிட்டு பரலோகம் அப்படி திறக்கும். ஆவியில் குளிச்சுட்டு டெய்லி, என்றைக்கோ ஒரு நாள் இல்லை. என் அனுபவத்தை தாங்க உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீ உண்மையாகவே உன் புலன் இன்பங்கள்லாம் நீங்கள் எத்தனை தான் கட்டி போட்டாலும் என்ன செய்ய முடியாது. இந்த சரீரத்தினுடைய இச்சைகளை ஆசைகளை அடக்கிறதுக்கு இது எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்த்தேன். காட்டில் போய் உட்காந்து இரும்பை காய வச்சுக்கிட்டு இதில் கையெல்லாம் பிடிச்சி பார்த்தேன். ஆனாலும் இன்னும் இச்சையில் என்ன செய்யலை. எப்படி மறைந்ததுன்னு சொன்னாலும் இந்த பலி நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெபம் பண்ணுறோமே நமக்கு கெட்ட ஆசை வருதே, கெட்ட இச்சை வருதே. இது எல்லாருக்கும் இந்த பிரச்சனை. எல்லாரும் என்ன செய்ய முடியல, இதில் தாக்கு பிடிக்க முடியல, நிற்க முடியாதுங்கிறதுனால விழுந்து போனார்கள் போலி. அதனால தான் பல மணி நேரம் ஏதோ கடமைக்கு மனசை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு ஆராதனை போயிட்டு இருக்காங்க, தவிர கடவுளோடு இல்லை. ஏன்னா பாவத்தில் இருக்கிறபடினால் ஒளியின் இடத்திற்கு ரொம்ப நாள் ஆர்வம் வந்து என்ன ஆச்சு, வரமாட்டுக்காங்க. அவர் எங்கே போயிட்டாரு, இன்னும் வாங்கி போயிட்டாரு, விழுந்து போயிட்டாரு. அதனால் அவருக்கு என்ன செய்ய முடியாது, இதில் வர முடியாது. அதனால தான் நீங்கள் டெய்லி என்ன செஞ்சுருங்கன்னா கடவுளை டச் பண்ணிடுங்க. அவர் ப்ளஸ் பண்ண தப்பு பண்ண நமக்கு முடியாது, பாவம் செய்ய நமக்கு. அப்போ பாவத்தை தடுக்கக்கூடிய வித்து கிறிஸ்து நமக்குள்ள என்ன செஞ்சிருவார் சொன்னா வளர்ந்து விடுவார். இதுதான் கிறிஸ்தவம்.